நிறைய பேருக்கு கை கால் நடுக்கம் இருக்குது, ஒரு பார்க்கின்சன்ஸ் இருக்குது, அதில் வந்து கை நடுக்கம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நரம்பு தளர்ச்சி தான் சொல்லுவோம். சில பேருக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சிம்பிளாக வில் கனெக்ட் இட் ஆஸ் நரம்பு தளர்ச்சின்னு ஒரு காமனாக சொல்லக்கூடிய வேர்டே தவிர பட் உள்ளே போகும்போது வேற மெனி டிசீசஸ் அந்த மாதிரி நரம்புல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ சாதா தலைவலிக்கும் மைக்ரேனுக்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அண்ட் தென் அது எவ்வளோ தூரம் நர்வ்ஸை அட்டாக் பண்ணும்? தலை சுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மாத்திரையை போட்டுட்டு இருப்பாங்க. பட் அது நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணும்போது பார்த்தா தான் தெரியும், இது வந்து மைக்ரேனோட வகை. ஸோ அந்த மைக்ரேனுக்கான மாத்திரைகளும் அதே மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கரெக்டாக பண்ணோம்னாவே போதும், இந்த தலைவலியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். மைக்ரேன் குணமே படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு மித்தா? எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைச்சோம்னாவே, இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னாவே 50 to 60% ஆஃப் த ஹெட்டேக் நம்ம குறைச்சிடலாம். வெறும் 40% வந்து ஈஸியாக அப்பப்போ தேவைப்படுற மாத்திரையாலே நம்ம ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மாத்திரை நல்லா வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க்கின்சன்ஸ் இருக்கவர் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பார், உங்களை என்ன மாதிரி நல்லா ஆக்டிவாக இருப்பார். பட் அந்த எஃபெக்ட் குறையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிடுவாங்க, கை நடுக்கம் நிறைய இருக்கலாம், நடக்கிறது சிரமப்படுவாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க. டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. அது டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்னாக்க நம்ம ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் சொல்கிறோம் இல்லைங்க, அதே மாதிரி பிரெயினுக்கான பேஸ் மேக்கர். இது புது சர்ஜரிலாம் கிடையாது, கிட்டத்தட்ட 32 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் சிம்பிள் லைக் ஹார்ட்டுக்கு நம்ம பேஸ் மேக்கர் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டரி இங்கே வச்சுட்டு 2 சின்ன எலக்ட்ரோட் நம்ம ரீஃபில் சைஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸை வந்து இந்த இடத்துல பிரெயினில் உள்ள ப்ளேஸ் பண்ணுவாங்க. சப்தலாமிக் நியூக்ளியஸ் அப்படின்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரோக் வந்து இமீடியட்டாக வந்துடுது இல்லையா, அதோட சிம்டம்ஸ் இப்போ என்ன மாதிரி இருக்கும்? ஸோ ஸ்ட்ரோக் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ரொம்ப தடுமாறிடுவாங்க ஃபேமிலியை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா இந்த கோல்டன் ஹவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வலிப்பு வரும்போது நிறைய பேர் நம்ம ஊரில் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு வலிப்பு வந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு போய் இரும்பு கொடுப்பாங்க, கையில் சாவி கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப காமன். வலிப்புக்கும் இரும்புக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. சரியானபடி கண்டுபிடிச்சோம்னா, சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சோம்னா இந்த வியாதியை குணப்படுத்தலாம், ஒருத்தர் லைஃப்பை நல்லபடியாக மாற்றலாம். இந்தியா கேர்ள்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ ஹாஸ்பிட்டலை சேர்ந்த சீனியர் நியூராலஜிஸ்ட் டாக்டர் விஜயசங்கர் நம்மக்கிட்டே இருக்காங்க. வாங்க நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். எங்கே பார்த்தாலும் நரம்பு நரம்பு நரம்புன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நரம்பு தளர்ச்சினா என்ன? அது நரம்பு தளர்ச்சின்னாக்கா ஒரு காமன் வேர்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரோக் வந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கை கால் எரிச்சல் அப்படின்னு சொன்னோம்னா கூட அது நரம்பு தளர்ச்சின்னு தான் நம்ம சொல்லுவோங்க. அதே நிறைய பேருக்கு கை கால் நடுக்கம் இருக்குது, ஒரு பார்க்கின்சன்ஸ் இருக்குது, அதில் வந்து கை நடுக்கம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நரம்பு தளர்ச்சி தான் சொல்லுவோம். சில பேருக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சிம்பிளாக வில் கனெக்ட் இட் ஆஸ் நரம்பு தளர்ச்சின்னு ஒரு காமனாக சொல்லக்கூடிய வேர்டே தவிர பட் உள்ளே போகும்போது வேற மெனி டிசீசஸ் அந்த மாதிரி நரம்புல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுங்க. பார்க்கின்சன்ஸ் சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன அது? பார்க்கின்சன்ஸ் அப்படின்னாக்கா ஏஜால் வரக்கூடிய வியாதிங்க. அதாவது வயசு ஆகும்போது நிறைய பேருக்கு மூளையில் சுரக்கக்கூடிய டோபமின் அப்படின்ற கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக சுரக்கும்போது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வரலாங்க. அது சிம்பிளாக சொல்ல போனோம்னாக்க நிறைய பேருக்கு வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா கை நடுக்கம் வருது இல்லைங்க, அது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அதாவது கை நடுக்கம் மட்டுமே கிடையாது, நாங்கள் இது 2ஆக பிரிப்போம். ஒன்று பார்த்தோம்னாக்கா மோட்டார் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தோம்னாக்கா கை நடுக்கம் இருக்கலாம், அவங்க வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக செய்வாங்க. அட் த சேம் டைம் பார்த்தோம்னாக்கா ஒரு கை கால்லாம் டைட்டாக இருக்க மாதிரி, நடக்கும்போது இம்பேலன்ஸ் இருக்க மாதிரி. அது மட்டுமே பார்த்தோம்னாக்கா மட்டும் இல்லாமல் கண்ணில் பார்த்தோம்னா கொஞ்சம் முகத்தில் அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் மோட்டார் சிம்டம்ஸ் சொல்லுவோம். அதாவது ஞாபகம் கம்மியாக இருக்கலாம், இல்லை வந்து பிரம்ம மாதிரி ஹாலுசினேஷன்ஸ் இருக்க மாதிரியோ, இல்லை தூக்கம் கம்மியாக இருக்க மாதிரியோ, வாய்ஸ் சாஃப்டாக இருக்க மாதிரி, இல்லை முழுங்கிறதுக்கு சிரமப்படும், புறையறது ஃப்ரீக்வெண்ட்டாக, யூரினரி அர்ஜென்சி அடிக்கடி யூரின் போவாங்க, சில நேரத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆர் கான்ஸ்டிபேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து இதெல்லாம் சிம்டம்ஸ், அதாவது ஏஜால் வரக்கூடிய சிம்டம்ஸுங்க இதெல்லாம். வயசானாலே கை நடுக்கம் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம வந்து ஆர்டினரி நடுக்கத்துக்கும் இப்போ வந்து பார்க்கின்சன்ஸ்க்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா
பாதி பேர் வந்து நம்ம வந்து நடுக்கம் வந்தோடனே வந்து நம்ம என்ன நினச்சிப்போம், சரி இது வந்து வயசாகக்கூடியதால் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி காமனாக நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுறோம். அதாவது இந்த வந்து அவேர்னஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதாவது வயசாகக்கூடிய வரக்கூடிய நடுக்கம் அப்படின்னாக்கா யூஸ்வலாக வந்து எசென்ஷியல் ட்ரெமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எசென்ஷியல் ட்ரெமர்ஸ்னாக்கா வயசாகும்போது வரக்கலாம், சில பேருக்கு சின்ன வயசில் கூட வரலாங்க. யூஸ்வலாக அப்பாவுக்கு இருக்கலாம், அவங்க தாத்தாவுக்கு இருக்கலாம், அந்த மாதிரி ஃபெமிலியலாக வரக்கூடிய நடுக்கம் 2 கையிலையுமே இருக்கும். பட் பார்க்கின்சன்ஸ் அப்படின்றபோது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கூடவே அவங்களுக்கு வந்து கை நடுக்கம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதோ, கை கால் ஸ்டிஃப்னஸோ, இம்பேலன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் சில பேருக்கு வந்து டிஸ்டோனிக் ட்ரெமர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்டோனிக் ட்ரெமர்னாக்கா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு லைட்டாக அப்படி கிராஸாக இருக்க மாதிரியோ, இல்லை கை வந்து இப்படி கிராஸாக இருக்க மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு எழுதும்போது ரைட்டர்ஸ் கிராம்ப் அப்படின்னும், அது கை கால் வந்து அப்படி டைட்டாக எழுதும்போது டைட் ஆகிக்கும். இந்த மாதிரி டிஸ்டோனியா அது கூட வரக்கூடிய கை நடுக்கத்தை வந்து டிஸ்டோனிக் ட்ரெமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுமூளைன்னு சொல்கிறோம் இல்லைங்க, செரிபெல்லம் இந்த இடத்துல அதில் வந்து இன்வால்வ் ஒரு சின்ன ஸ்ட்ரோக் இருக்கோ, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி ஏதாவது இருந்தாவோ அது அஃபெக்ட் ஆகும்போது சில பேருக்கு என்ன ஆகுன்னாக்கா இந்த கை நடுக்கம் அப்படி வரலாம். அதாவது அது வந்து என்ன சொன்னால் செரிபெல்லார் ட்ரெமர்ஸ் அப்படின்னு, சிறுமூளையோட ட்ரெமர்ஸ், செரிபெல்லார் ட்ரெமர்ஸ். ஸோ இந்த நடுக்கத்தில் வந்து நிறைய வகைகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அது அசஸ் பண்ணும்போது கிளினிக்கல் சிம்டம்ஸ் என்னென்ன எக்ஸாமினேஷன் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் என்ன வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டுகள் ஃபர்தராக பண்ணி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோங்க. தலைவலி அண்ட் மைக்ரேன் இப்போ வந்து ஒரு காமனாக ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ சாதா தலைவலிக்கும் மைக்ரேனுக்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? அண்ட் தென் அது எவ்வளோ தூரம் நர்வ்ஸை அட்டாக் பண்ணும்? அது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ஹெடேக் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் சொன்னது 2 காமனாக நாங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்போங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நம்ம வி ஆர் ஆல் லிவிங் இன் வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டு நவடேஸ். நமக்கு வந்து உட்காரத்துக்கும் டைம் இல்லை, எதுக்கும் டைம் இல்லை, வி ஆர் ரன்னிங் இந்த வேர்ல்டு. ஸோ காமனாக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டென்ஷன் டைப் ஆஃப் ஹெடேக்னு சொல்லுவாங்க. மெயினாக அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் நாங்கள் பார்க்குறது டைமுக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈவினிங் ஆகுது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம், ஒரு மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆச்சுனாக்கா மேக்ஸிமம் அந்த பின்பக்கத்தில் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே கழுத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும், டல்லாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி என்னடா அப்படி ஒரு நேக்கிங்காக இருக்கும். அது வந்து டென்ஷன் டைப் ஆஃப் ஹெடேக்குங்க, காமனாக வரக்கூடியதுங்க. நீங்கள் மைக்ரைன் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறோம். ஏதாவது ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம். ஒத்த தலைவலினாக்கா யூஸ்வலாக வந்து ஒரு பக்கம் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப அதிகமாகும்போது 2 பக்கம் கூட போகலாங்க. பட் நிறைய காமனாக எப்படி பார்த்தோம்னாக்கா ஒரு பல்சடைலாக ஒரு தெரிக்கிற மாதிரி பட்டு தெரிக்கிற மாதிரி வந்து பல்சடைலாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தோம்னாக்கா வெளிச்சத்தை பார்க்கும்போது அந்த வெளிச்சம் வந்து தலைவலியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து சவுண்டு, டிவி சவுண்டு, ஃபோன் சவுண்டு, ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாவே அது வந்து இரிட்டபுளாக இருக்கும். தே ப்ரிஃபர் டு ஸ்டே இன் ஒரு இருட்டு ரூமில் சவுண்டே இல்லாமல் அமைதியாக படுத்துங்கிறது தான் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே தலைவலி அதிகமாகும்போது என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வாமிட்டிங் வரும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 2-3 வகையை நாங்கள் சப்டைப்பாக பிரிப்போம். நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா இந்த தலைவலி வரும்போது கொஞ்சம் ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட் மாதிரியோ, இல்லை ஒரு கோடாக தெரிகிற மாதிரி, ஒரு மாதிரி மங்கலாக தெரிகிற மாதிரி கூட அந்த ஆரான்னு சொல்லுவோம். அது தலைவலி வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தலைவலியோடையே அந்த மாதிரி ஆரா வரலாம். அது மட்டுமே இல்லாமல் சில பேருக்கு என்னென்னாக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக தலை சுத்தல் வருங்க. அதை வெட்டைகோன்னு சொல்கிறோம்ல, அந்த வெட்டைகோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தலைவலி வரும்போதெல்லாம் நிறைய பேருக்கு தலை சுத்தல் வரும். ஸோ அது பேர் அது என்ன சொல்கிறோம்னா வெர்டிஜினஸ் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து தலை சுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மாத்திரையை போட்டுட்டு இருப்பாங்க. பட் அது நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணும்போது பார்த்தா தான் தெரியும், இது வந்து மைக்ரைனோட ஒரு வகை. ஸோ அந்த மைக்ரைனுக்கான மாத்திரைகளும் அதே மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கரெக்டாக பண்ணோம்னாவே போதும், இந்த தலைவலியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. மைக்ரைன் குணமே படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு மித்தா எப்படி? இது கரெக்டாக நல்ல ஒரு கொஷின் இது. மைக்ரைன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வி கேன் கண்ட்ரோல் த மைக்ரைன். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 2ஆக பிரிப்புங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி ஹெட்டேக் வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா க்ரானிக் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை அந்த மாதிரி தலைவலி வரலாம். ஸோ இது எந்த வகைன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து இதை வந்து குணப்படுத்துறதோட ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணோம்னாவே போதும், நமக்கு ஈஸியாக பண்ணலாம். மெயினாக எனக்கு மெயின் ரீசன் தலைவலிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது. நைட் நம்ம பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு படுத்து 10:30 மணிக்கு படுத்தோம்னாவே போதும், பாதி பிரச்சனை சரியாயிடும். நம்ம 12 மணி 1 மணி டிவி பார்த்துட்டு இல்லை எல்லா ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம தூங்காமல் இருந்து எதையாவது திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக தலைவலி வரும். அதே மாதிரி லேட்டாக சாப்பிட்டாக்கா கம்பல்சரி தலைவலி வருங்க. அது மட்டுமே இல்லாமல் டீஹைட்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரிகர்.
அதாவது நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு, சம்மர்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, வின்டர்னால் கொஞ்சம் கம்மி, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருந்தோம்னாக்கா, அதே மாதிரி டெய்லி 40 மினிட்ஸ் வாக் பண்ணணும். இந்த வாக் பண்ணும்போது உங்கள் தலைவலியை நல்லா அது வந்து நமக்கு குறையும். அட் த சேம் டைம் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே இந்த தலைவலியை குறைக்கும். அது மட்டுமே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இஸ் எ பிக்கஸ்ட் ட்ரிகர். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைச்சோம்னாவே, இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னாவே 50 to 60% ஆஃப் த ஹெட்டேக் நம்ம குறைச்சிடலாம். வெறும் 40% வந்து ஈஸியாக அப்பப்போ தேவைப்படுற மாத்திரையாலே நம்ம ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னாக்கா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்றது தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வருவாங்க, சார் எனக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பா உனக்கு என்னப்பா அப்படி ஸ்ட்ரெஸ், என்னப்பா பண்ணுன்னா, ஒன்றுமே பண்ணல சார் அப்படின்னு. ஸோ அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. பட் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றது தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம அது ஒன்றுமே, அதாவது ஒரு பிரச்சனையாக பார்த்தா தான் பெரிய பிரச்சனையாக தெரியும். அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாக பார்த்துக்கலாம், இதோட பெரிய பிரச்சனையாக நம்ம பார்த்தது இல்லையா அப்படின்னு நம்ம சிம்பிளாக எடுத்தோம்னாவே போதும், பாதி பிரச்சனை நமக்கு சரியாக போயிடுங்க. அது மட்டுமே இல்லாமல் பார்த்தோம்னாக்கா, ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு வழி பார்த்தோம்னா எக்ஸசைஸ் தான். when you go exercise you will feel more confident, you will feel more positivity. அது போகும்போதே நம்ம ரிலாக்ஸ் ஆகி, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த பிரச்சனைக்கு பாதி நேரம் வந்து நம்ம வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சிருவோம். ரெண்டாவது வந்து டூ எ ரெகுலர் யோகா, மெடிடேஷன். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் அஃபெக்ட்ஸ் அவர் பிரெயின். அந்த கெமிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இதாகும், ஹார்மோன்ஸ்லாம் செக்ரேட் ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு 1/2 hour யோகா மெடிடேஷன் பண்ணோம்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக பாதி விஷயம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டுமே இல்லாமல் ஏதாவது பிரச்சனைன்னு நம்ம ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, லெட் அஸ் டாக் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெரியவங்க நம்மகிட்ட பேசினோம்னாவே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பாங்க. நம்ம பெரிய பிரச்சனைன்னு பார்க்குறத வந்து அவங்ககிட்ட சொன்னோம்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இது இப்படி பண்ணி சரியாக போயிடுன்னு சொல்லி ஈஸியாக வந்து வழி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அது மட்டுமே இல்லாமல் டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கிட்டு, எல்லாருக்கூடையும் மெயினாக இருந்தோம்னாக்கா ஏதாவது ஒரு கேம்ஸ் மாதிரி வி நீட் டு ஹாவ் ஒரு கேம்ஸ் மாதிரி போகும்போது நம்ம நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம இப்போல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் நம்ம இருக்கோம். ஃபோனை தாண்டி மற்றவங்க கூட பேசுகிறதே கிடையாது, வெளியும் நம்ம போகிறதே கிடையாது. அவர் லைஃப் ஹஸ் பிகம் இன்டு ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி, வேறு இந்த லிவிங் இந்த வெப்புக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம். அதை தாண்டி வெளியே வரதில்லை. ஸோ லெட் அஸ் லிவ் லைக் ஹவ் வி ஆர் இந்த யங்கர் ஏஜ். நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி மற்றவங்க கூட பேசிட்டே ஒரு மாதிரி கலகலன்னு இருந்தோம்னாவே பாதி பிரச்சனை சரியாக போயிடுங்க. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து ஜெனட்டிக்கா இல்லை லைஃப் ஸ்டைல்னால வருதா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கின்சன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயசாகனால வரக்கூடியதுங்க. ஒரு 20 to 30% ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வரலாம். அதாவது மோஸ்ட்லி இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் காரணத்தால் வரக்கூடியதுங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் இல்லைப்பா, இது வந்து கை நடுக்க வந்துச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடுச்சு. அதே மாதிரி சின்ன வயசில் வருதுன்னாக்கா நம்ம எந்த லெவலில் இருக்குன்னாக்கா ஒரு நிறைய ஜீன்ஸ் இருக்கும், ஒரு 7-8 ஜீன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஜீன்ஸ் இதில் பார்க்கின்சன்ஸில். ஒரு LRK2 ஜீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தோன்னே சொல்லுவோம், இந்த LRK2 ஜீனா உனக்கு வந்து வியாதி வந்து நார்மல் பார்க்கின்சன்ஸ் மாதிரி ரொம்ப மெதுவாக பரவும், ஸ்லோவாக பரவும், இதை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ வந்து என்சைம் ட்ரீட்மெண்ட்லாம் அவைலபிள் இருக்குங்க. அதே மாதிரி GBA ஒரு மியூட்டேஷன் இருக்குது. அது பார்த்தோன்னே சொல்லுவோம், இந்த வியாதி கொஞ்சம் வேகமாக பரவும். இது வந்து அதனால் உலகத்தில் இருக்க எல்லா இந்த GBA மியூட்டேஷன் எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணி இந்த வியாதி எப்படி பரவும் அப்படின்றது இப்போயே நம்ம வந்து 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்பீடாக பரவும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் இப்போ பண்ணுறோங்க. இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, ஆனால் we can slow down the disease process. That is very very important. ஸோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நல்ல மெடிடேரியன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், இந்த சிறுதானியங்கள்லாம், அந்த மில்லட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு, இந்த ஆல்மண்ட்ஸ், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், வேர்க்கடலை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆலிவ் ஆயில்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் இஸ் ஃபைன் பிகாஸ் இட் ஹாஸ் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். தட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் பிரெயின். ஃபிஷ் எடுத்துக்கலாம், ப்ரான்ஸ் எடுத்துக்கலாம், சிக்கன் வாரத்துக்கு ஒரு, எக்ஸ்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை கூட 2 தடவை கூட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். பட் மட்டன், ரெட் மீட்ஸும் ஸ்வீட்ஸும் குறைச்சிக்கணும். தண்ணி நிறைய குடித்தோம்னாவே, இது பார்க்கின்சன்ஸுக்கு மட்டுமே கிடையாது, இந்த மெடிடேரியன் டயட் வந்து பார்த்தோம்னாக்கா இட் இஸ் குட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஈவன் அல்சைமர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, இந்த ரெட் மீட்லாம் குறைச்சிட்டு, அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம வந்து ஒழுங்காக நேச்சுரல் ஃபுட் எடுத்தோம்னாவே போதும். இந்த இந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணோம்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம், நியூராலஜிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் வந்துடுங்க. பார்க்கின்சன்ஸ் இதுக்கு வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னா என்ன இருக்குது?
ஆம், அதாவது இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா வியாதி கொஞ்சம் மைல்டாகவே இருக்கும். அந்த டைமில் வந்து மாத்திரையே எனஃப்ங்க. பட் ஒரு 4-5 வருஷம் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாத்திரை சரியாக வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு 3 மாத்திரை தேவைப்பட்டா 4 மாத்திரை ஒரு 6 மணி நேரம் அந்த மாத்திரை வேலை செய்யுங்க. அந்த 4-5 வருஷம் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா மாத்திரையோட எஃபெக்ட் கொஞ்சம் குறையும். அதாவது வியாதி அதிகமாகும்போது மாத்திரை எஃபெக்ட்டு பத்தாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய மாத்திரை 4 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு அந்த மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். மாத்திரை நல்லா வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க்கின்சன்ஸ் இருக்கவர் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பார். உங்களையும் என்ன மாதிரி நல்லா ஆக்டிவாக இருப்பார். பட் அந்த எஃபெக்ட் குறையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சுருவாங்க. கை நடுக்கம் நிறைய இருக்கலாம். நடக்கிறது சிரமப்படுவாங்க. அவங்க டே டு டே ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா யூசுவலி இட் அக்கர்ஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மாத்திரை இந்த லிவோடப்பான்னு சொல்லுவோம், சிண்டோப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திரை 5 மாத்திரைக்கு மேலே எடுக்கும்போது அந்த மாதிரி மாத்திரை போட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மணி நேரம் மாத்திரை சரியாக வேலை செய்யலை. அதே மாதிரி மாத்திரை எக்ஸஸ் ஆகும்போது ஏன்னா மாத்திரை வேலை செய்யலைன்னு சொல்லி நம்ம இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறோம். ஒரு நாளைக்கு 5 மாத்திரையோ 6 மாத்திரையோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மாத்திரை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டிஸ்கைனேஷன் சொல்லுவோம். கை கால்லாம் அப்படி அசைவ் அப்நார்மலாக வருங்க. இந்த மாதிரி 1 மணி நேரம் வந்து இந்த மாதிரி அப்நார்மல் மூவ்மெண்ட்ஸ் வந்தாவே ஒன்று இந்த மாத்திரையை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது மாத்திரையில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. அது டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்னாக்க நம்ம ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் சொல்கிறோம் இல்லைங்க, அதே மாதிரி பிரெயினுக்கான பேஸ் மேக்கர். இது புது சர்ஜரிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 32 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் சிம்பிள் லைக் ஹார்ட்டுக்கு நம்ம பேஸ் மேக்கர் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டரி இங்கே வச்சுட்டு 2 சின்ன எலக்ட்ரோட் நம்ம ரீஃபில் சைஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸை வந்து இந்த இடத்துல பிரெயினில் உள்ள ப்ளேஸ் பண்ணுவாங்க. சப்தலாமிக் நியூக்ளியஸ் அப்படின்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க. இது ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நாளில் டிஸ்சார்ஜே பண்ணி விட்டுருவோம் நாங்கள் பேஷண்ட்ஸை. பட் ஸ்லோவாக அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இது வந்து பார்க்கின்சன்ஸோட கை நடுக்கத்தை குறைக்கும். அந்த ஸ்லோவாக இருக்கிறது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. கை கால் ஸ்டிஃப்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி தடுமாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணும். மெடிகேஷன்ஸை வந்து 40-70% குறைக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை 2 மணி நேரம் வேலை செய்யாமல் இருக்குது. அந்த அப்நார்மல் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பார்க்கின்சன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னோம்னாக்கா டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் தான் நம்ம சஜஸ்ட் ஆல்வேஸ். ரோபோட்டிக் வந்து பார்க்கின்சன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? தெர் ஆர் சம் திங்ஸ் ஆர் தேர். ரொபாட்டிக் அப்படின்றதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ஜரிக்கு வந்து ரொபாட்டிக்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் இப்போது. பட் அது ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இப்போ இல்லை. பட் மோர் தென் தட் வந்து சயின்டிஃபிக்கலாக இப்போ வந்து என்ன அப்டேட்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த ஹைஃபையாக இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எதை பார்த்தாலும் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்க. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அடாப்டிவ் டிபிஎஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க. அதாவது என்னென்னாக்கா பிரெயினில் இருக்கக்கூடிய வேவ்ஸை வந்து இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் என்ன பண்ணுன்னாக்கா அசஸ் பண்ணுங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து கை நடுக்கம் நிறைய இருக்குன்னாக்கா அவங்க ஸ்லோவாக இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய பீட்டா வேவ்ஸ்னு வந்து ஒரு வேவ் இருக்குங்க. அந்த வேவ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாத்திரை சாப்பிட்டு நல்லா ஆனாங்கன்னா என்ன போகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேவ்ஸ் வந்து குறைஞ்சிருங்க. ஸோ இந்த டிபிஎஸ் என்ன பண்ணுன்னாக்கா இப்போ திடீர்னு நம்ம இப்போ பேசுகிறோம், தடவை நம்ம படபடப்பாகிறோம், டென்ஷன் ஆகிறோம், அப்போ என்ன ஆகும், கை நடுக்கம் நிறைய வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுனாக்கா டக்குன்னு இந்த டிபிஎஸ் இதை அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கும். தூங்கும்போது நமக்கு என்ன பண்ண போகிறோம், அமைதியாக இருக்க போகிறோம். ஸோ என்னன்னாக்கா அதுவே அந்த பீட்டா வேவ்ஸ் குறையும் போது அதுவே அந்த ஸ்டிமுலேஷன் வந்து குறைஞ்சிருங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த சயின்ஸ் இஸ் கோயிங் டு எவால்வ். இந்த டெக்னாலஜி இஸ் கோயிங் டு கம் இன் another 3 to 6 months இந்தியாவுக்கு வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி ட்ரையலில் இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒரு ஸ்டடி வந்தது. ஒரு 60 பேர் வச்சு இந்த ஸ்டடி பண்ணாங்க. பண்ணும்போது பார்த்தப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இட் ஷோட். அதாவது கன்வென்ஷனல் டிபிஎஸோட இது நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. அட் த சேம் டைம் பேட்டரியெலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் வந்து அவர் பார்க்கின்சன்ஸ். அதாவது ஆர்டிஃபிஷியலாக அதுவே வந்து பிளான் பண்ணி அதுவே வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் மூலமாக இது பண்ணும். இட்ஸ் கோயிங் டு எவால்வ். வி ஆர் ஆல்சோ another 5 years இட்ஸ் கோயிங் டு எவால்வ் டு மச் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இது கொடுக்குங்க. ஸ்ட்ரோக் வந்து இமீடியட்டாக வந்துடுது இல்லையா, அதோட சிம்டம்ஸ் இப்போ என்ன மாதிரி இருக்கும்? இது ரொம்ப முக்கியங்க. ஸ்ட்ரோக் அப்படின்னாக்க நம்ம ஊரில் இன்னும் பல பேருக்கு வந்து வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட நிறைய பேஷண்ட் நான் சொல்லுவேன், அப்பா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னா, சார் எனக்கு ஹார்ட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னமும் நம்ம ஊரில் நிறைய பேர் என்னென்னாக்கா ஹார்ட் அட்டாக்குக்கும் மூளையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் அப்படின்னா பக்கவாதம் அப்படின்றதுக்குமே வித்தியாசம் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. சென்னை சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிடாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு இன்னும் அதை பற்றி அவேர்னஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை பற்றி ரொம்ப நம்ம வந்து பேசணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கவாதம்ன்றது வந்து
நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கை கால் வராமல் போயிடும், இல்லை பேச்சு குளறல் வந்துடும், தடுமாற்றம் வந்துடும். இது வந்துச்சுனாக்கா ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் வந்து கை கால் வராமல் போயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலியில் ஹி இஸ் கோயிங் டு பி த பிரெட் வின்னர் ஃபார் த ஃபேமிலி. அவர் வேலைக்கு போனால் தான் வந்து எல்லாமே அவர் இந்த ஃபேமிலியை காப்பாற்ற முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ரொம்ப தடுமாறிடுவாங்க அந்த ஃபேமிலியை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னாக்கா அந்த கோல்டன் ஹவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ரோக் வந்தாவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோக்குள்ள இயர்லியாக நீங்கள் எஸ்பெஷலி ஒரு அட்வான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இந்த ஒரு 4.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சிடி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், வெதர் இட்ஸ் அ ப்ளீட் ஆர் நாட், ரத்த கசிவா இல்லை மூளையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்பால் ஸ்ட்ரோக் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்கேஸ் அடைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னாக்க இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குங்க, அதாவது த்ராம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளட் கிளாட் இருக்குது இல்லைங்க, அந்த பிளட் கிளாட்டை வந்து பர்ஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி வந்து லைசிஸ் பண்ணுவோம். அந்த இன்ஜெக்ஷன் கொடுப்பதன் மூலமாக அந்த அடைப்பை கரைப்பதன் மூலமாக பிளட் ஃப்ளோ வந்து ரீஸ்டோர் பண்ணுவோம். அந்த ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரோக்கை தடுத்துடலாம். அதாவது இந்த ஒரு சிவியர் ஸ்ட்ரோக்கை வந்து மைல்டு ஸ்ட்ரோக்காகவோ ஈவன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளால். எனக்கு வந்து போன வாரம் ஒரு பேஷண்ட் வந்திருந்தார். வரும்போது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்துட்டார். வந்தோடனே சிடி ஸ்கேன் பார்த்தோம், கை கால் அசைக்கவே முடியல, அவரால் இந்த கை தூக்கவே முடியல, சுத்தமாக 0 பேரலைசிஸ் அந்தளவுக்கு இருந்தார். வந்தோடனே என்ன பண்ணோம், ஸ்கேன் பார்த்துட்டு உடனே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தோம். அந்த ஸ்கேன் பார்க்க உடனே பார்த்தாக்கா நல்ல வந்து ரத்த குழாய் அடைப்பு இருந்ததுங்க. ஸோ என்ன பண்ணோம்னாக்கா உடனே இந்த த்ராம்பெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஸ்டென்ட்டு போடுறோம் இல்லைங்க, அந்த மாதிரி மூளைக்கு இருக்கக்கூடிய பிளட் சப்ளையை வந்து அதை ஆன்ஜியோ பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ பெரிய அடைப்பு இருக்கோ அந்த கிளாட்டை வந்து நாங்கள் வந்து அதை ரிட்ரைவ் பண்ணுறோங்க. அது பண்ணும்போது அந்த ஸ்டென்ட்டு போட்டு விட்டோ இல்லை கிளாட் ரிட்ரைவ் பண்ணி த்ராம்பெக்டமி பண்ணும்போது அந்த பிளட் ஃப்ளோ வந்து ரீஸ்டோர் ஆகும்போது பார்த்திங்கனாக்கா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பேஷண்ட் வரும். அதாவது வித்தின் 5 நாளைக்குள்ளேயே பார்த்திங்கனாக்கா வரும்போது கை கால் அசைக்க முடியாமல் இருந்தார். அவர் விட்டுருந்தோம்னா அட்லீஸ்ட் 3 மாதமோ இல்லை 6 மாதமோ படுத்த படிக்கையாக இருந்திருப்பார். பட் வித்தின் 4-5 டேஸில் ஹி வாஸ் ஏபிள் டு வாக் அண்ட் கோ ஹோம் நார்மலி. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா சரியானபடி கண்டுபிடிச்சோம்னா, சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சோம்னா இந்த வியாதியை குணப்படுத்தலாம், ஒருத்தர் லைஃப்பை நல்லபடியாக மாற்றலாம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை வந்து அறிகுறிகளை கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். அது ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் சொன்னோம்னாக்க பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிமோனிக் இது. பின்னாக்க சடனாக ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஒரு இம்பேலன்ஸ் வருது, ஒரு பேலன்ஸ், பி ஃபார் பேலன்ஸ் ப்ராப்ளம். அதே மாதிரி ஈனாக்க கண் பார்வையில் ஏதாவது வித்தியாசம் டபுளாக தெரியுது, இல்லை வந்து ஒரு மாதிரி மங்களாக வித்தியாசமாக கண் தெரியாமல் போகிற மாதிரி இருக்குன்னாக்கா அது ஐ ப்ராப்ளம்ஸ். எஃப் அப்படின்னாக்கா ஃபேஸ், அதாவது இந்த வாய் கிராஸ் ஆக பக்கவாதத்தில் வாய் கொண்டுட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்க மாதிரியும். ஏ அப்படின்னாக்கா ஆம், அதாவது கையோ காலோ ஒரு வீக்னஸ், கை தூக்க முடியாமல் கால் தூக்க முடியாமல் இல்லை கை மறுத்து போகிற மாதிரி சடனாக அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி எஸ் அப்படின்னாக்கா ஸ்பீச் ப்ராப்ளம், அதாவது பேச்சு குளர்ற மாதிரி இருக்குது சடனாக. அது டி அப்படின்னாக்கா டைம். ஸோ பி ஃபாஸ்ட்னாக்கா டைம், எவ்ரி செகண்ட் நம்ம எவ்வளோக்கு தாமதிக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு பல மில்லியன் செல்ஸ் மூளைக்குள்ள நியூரான்ஸ் வந்து பாதிக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு நியூரானும் நமக்கு மூளையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பல நியூரான்களை நம்ம இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆகுதுங்க. ஸோ இதில் என்னென்னாக்கா நம்ம அவேர்னஸ் கிடையாது. அது ஸ்ட்ரோக் பண்ணி வந்தோடனே சரி நம்ம பையன் வரட்டும், நம்ம அவர் வரட்டும், இவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4.5 மணி நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்துடணும். இப்போ இன்னும் சயின்ஸ் என்ன அட்வான்ஸ் ஆகிருக்குன்னாக்கா இந்த நம்ம ஸ்டென்டிங் மாதிரி த்ராம்பெக்டமின்னு சொல்கிறேன் இல்லைங்க, அந்த மாதிரி இருந்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வந்து நம்ம அப்போலோ மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா விடுவை வந்து இந்த த்ராம்பெக்டமி ரெகுலராக பண்ணுறாங்க. அது பண்ணும்போது அந்த ஸ்டென்ட் அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணும்போது தே வில் ஹேவ் எ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் time is brain. That golden hour is very very important. Very very important. Okay. If you follow the golden hour, like gold மாதிரி ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் ஹவர் 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டிங்கனாக்கா யூ கேன் சேவ் யுவர் ஆர்ம் அண்ட் லெக் வீக்னஸ்லாம் நல்லா குறைச்சி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கொடுக்க முடியும். டாக்டர், இப்போ அந்த காலத்துலலாம் ஃபீவர் அதிகமாக வந்துச்சுன்னா ஃபிட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிட்ஸ்க்கும் நியூரோக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்குங்க. அதாவது பார்த்தோம்னாக்கா 2 வகையாக சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப காமன். அதாவது பார்த்தோம்னாக்கா ஜுரம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரலாங்க அந்த மாதிரி. ஸோ எப்போனாக்கா ஒரு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 102, 103, 104 இந்த மாதிரி ஹையாக போகும்போது ஃபிட்ஸ் வரும். மைல்டு டெம்பரேச்சரில் யூஸ்வலாக வராதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ எப்பப்பெல்லாம் ஃபீவர் வருதோ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு.
பட் இதில் என்னென்னாக்கா யூஸ்வலாக இது வந்து செல்ஃப் லிமிட்டட். ஒன்ஸ் அந்த குழந்தைகள் வளர வளர நிறைய பேருக்கு அந்த ஃபிட்ஸு வந்து வராது. பட் சில பேருக்கு ஸ்டில் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு வகைங்க. ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா வயசாகும்போது, அதாவது அடல்ட் ஆன்செட்லாம் பார்த்தோம்னாக்கா மூளைக்காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, அதனால் வந்து ஃபிட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது மூளையில் வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து வைரல் ஃபீவரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு மலேரியா மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது மூளைக்குள்ளே வந்து ஹெர்பிஸ் வைரஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாக்கா ஃபிட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த முதுகில் வந்து முதுகு தண்டில் வந்து அந்த நீர் எடுத்து பார்ப்போம். அதாவது சிஎஸ்எஃப் அனலைசிஸ் லம்பார் பங்க்சர்லாம் சொல்லுவாங்க. அது பண்ணிவிட்டு மூளையில் வந்து இன்ஃபெக்ஷன் தாக்கியிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். எந்த வகை அது பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது வைரல் இன்ஃபெக்ஷனா இல்லை வந்து அது டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா. அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகள் கரெக்டாக இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா இந்த ஃபிட்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னாக்கா இந்த வலிப்பு வரும்போது நிறைய பேர் நம்ம ஊரில் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு வலிப்பு வந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு போய் இரும்பு கொடுப்பாங்க, கையில் சாவி கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப காமன். அது வந்து வலிப்புக்கும் இரும்புக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆமாம், நிறைய டைம் என்ன ஆகுனாக்கா அந்த வலிப்பு விகரஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கீ கொடுக்குறாங்க இல்லை வேறு ஏதாவது இரும்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது குத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் எங்கேயாவது டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஹர்ட் பண்ணிவிடும் அவங்கள. ஸோ அதுக்கு பதில் அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல, யூஸே கிடையாது. பட் அதனால ஸ்டாப் ஆகுது. அது என்ன ஃபிட்ஸே நிறைய டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 நிமிஷம் தானாக சரியாக போயிடும், தானாகவே சரியாயிடுங்க. அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நீங்கள் போய் சாவி கீவியெல்லாம் தேடி எடுத்து வரதுக்குள்ளே போய் கொடுத்த உடனே என்ன ஆகும், அந்த 2-3 நிமிஷம் முடிஞ்சு போயிடும், கொடுத்த உடனே ஃபிட்ஸ் சரியாக நின்று போயிடும். ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தானாக நிற்கக்கூடிய ஃபிட்ஸை வந்து நம்ம வந்து இது இரும்பு கொடுத்தனால தான் நின்று போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறோங்க. அது ஒரு தப்புங்க, அது வேண்டாம், அது யூஸ் கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் இன்ஜுரி ஆகிருக்காங்க, அது வேண்டாம். ஃபிட்ஸ் வந்தாக்கா ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணாக்கா ஒரு ரோட்டில் நிறைய பேர் திடீர் ஃபிட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கும்பல் சேர்ந்துக்கோங்க. அந்த கும்பல் சேர வேணாம். ஏன்னா அவங்களுக்கு இது ரெக்வயர் ஃப்ரெஷ் ஏர், அடிக்குவேட் ஏர். ஸோ என்ன பண்ணணுனாக்கா அந்த கும்பல் சேராமல் பார்த்துட்டு அவங்கள வந்து நேராக அப்படி படுக்கும்போது ஃபிட்ஸ் நேராக அப்படி படுத்துட்டு இருக்காங்க, என்ன ஆகுனாக்கா இந்த சலைவா இருக்கிறதுல எச்சரிக்கை அது என்ன ஆகுனா லங்ஸ்குள்ளே போய் ஆஸ்பிரேட் ஆகிருக்கும். ஆஸ்பிரேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீவரோ இல்லை உயிருக்கோ ஆபத்து வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியவங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் அப்படி சைடில் டேர்ன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அப்படி சைடில் திருப்பி முறுக்கலிச்சு படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சலைவா வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வரும்போது லங்ஸ்குள்ளே போகாமல் தடுத்துடலாம். ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் விட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வலிப்பு சரியாக போயிடுங்க. ஒன்ஸ் 5 நிமிஷம் சரியாக போயிடுச்சு, வலிப்பு சரியாக போயிடுச்சு, பேஷண்ட் ஆட்டோமேட்டிக்காக எழுதுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுடலாம். இல்லை இந்த இம்பார்ட்டன்ட் திங் எப்படின்னாக்கா சில பேருக்கு ஒரு வலிப்பு வந்து நிற்கும், திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு வலிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி அதே மாதிரி இருந்தாவோ ஒன்று மாற்றி ஒன்று வருது அப்படின்னாவோ இல்லை கண்டினியூஸாக வலிப்பு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தொடர்ந்து ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸாக வலிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தால் இட் இஸ் எ மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ யூ ஹாவ் டு கான்டாக்ட் த ஹாஸ்பிட்டல் அட் த இயர்லியஸ்ட். எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக மருந்து கொடுத்து இந்த வலிப்பை வந்து நம்ம தடுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள ரொம்ப நல்லா இதை கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஏன்னா நியூரோ ஹெல்த் இஷ்யூ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா என்னென்ன சொல்வீங்க? நம்ம முன்னாடி பேசின மாதிரி வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னாக்கா நரம்பு பொறுத்த வரைக்கும் ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் எ மஸ்ட். நிறைய பேர் எக்ஸசைஸ்னால் வாக்கிங் மட்டுமே போவாங்க, அப்படி வேண்டாம். ஒரு நாளைக்கு வாக்கிங் போகிற மாதிரி, ஏன்னா வாக்கிங் வந்து காலுக்கு மட்டும் இருந்தால் நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அதே மாதிரி வந்து கைக்கு வந்து சின்ன சின்ன ஜிம் போகிற மாதிரி சின்ன கைக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். இல்லை லைட்டாக உடனே சும்மா மெதுவாக ஓடுங்க அப்படின்னுவோம். உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கடன்னு ஓடுவாங்க, முடியாமலாம் போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வேணாம், ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். எவ்வளோ முடியுமோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மைல் ஜாக் பண்ணலாம். உங்களுக்கு ஜாகிங் பிடிச்சா ஜாகிங் பண்ணுங்கள், இல்லை வாக்கிங் பிடிச்சா வாக்கிங் பண்ணுங்கள், இல்லையா ரொட்டேட் பண்ணுங்கள். அப்பர் லிம்ப் ஒரு நாளைக்கு, லோயர் லிம்ப் ஒரு நாளைக்கு, அதே மாதிரி ஸ்விம்மிங் ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள், அது மாதிரி ரொட்டேஷன் பண்ணுங்கள் எக்ஸசைஸில். அதே மாதிரி ஹெல்த்தி டயட், நான் சொன்ன மாதிரி மெடிடேரியன் டயட் பண்ண சொன்ன மாதிரி நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட்ணும், டைமுக்கு தூங்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க, ஃபேமிலி டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். 24/7 ஒர்க்லேயே இருக்க வேண்டாம். ஸோ ஃபேமிலி டைம், நம்ம பர்சனல் டைம் ரொம்ப இருக்குங்க, அதை நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி எப்பயுமே ஒரு கான்ஷியஸ், என் ஹெல்த் ரொம்ப முக்கியம், நான் நல்லா இருந்தால் தான் என் ஃபேமிலி நல்லா இருக்கும். இதே யாருக்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இது ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விட்டுடலாம், பெருசானா பார்த்துக்கலாம் அப்படின்றது வந்து அந்த வந்து ஒரு இக்னோரன்ஸ் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. அது இக்னோர் பண்ணாதீங்க. சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இப்படி எடுத்துக்கலாம். த காட் இஸ் கிவிங் யூ அ வார்னிங். ஸோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹி இஸ் கிவிங் யூ அ வார்னிங்.
ஸோ அந்த வார்னிங்கை கரெக்டாக பிடிச்சிட்டு அது வரக்கூடிய பெரிய ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஜஸ்ட் கன்சல்ட் த டாக்டர், வெதர் நியூரலஜிஸ்ட்டோ லோக்கல் நியூரலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இப்போ வந்து ஒரு அட்வான்ஸ் சென்டரில் இருக்கக்கூடிய நியூரலஜிஸ்ட்டோ ஜஸ்ட் கன்சல்ட் இயர்லி. அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அதுக்கான க்யூரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எவ்வளோக்குள்ள ஏர்லியாக பார்க்குறோமோ எவ்வளோக்குள்ள நரம்பை பொறுத்தவரை ஒன்று தான், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அது எந்த பிரச்சனையும் பண்ணாது. அது தள்ளி போட அது லாங் டேர்ம் டிசபிலிட்டியை ரொம்ப கொடுத்துருங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே மெமரி லாஸ் இருக்குது. அந்த காலத்தில் வயசானவங்களுக்கு தான் அந்த மெமரி லாஸ் இருக்குன்னுவாங்க. பட் இப்போ சின்ன பசங்கள்லேருந்து மறந்துட்டேன்றாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்க. அதாவது மெமரி லாஸ் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா நாங்கள் 2 வகையாக பிரிப்போங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வயசானவங்களுக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா டீஜெனரேட்டிவ், வயசாகிறதுனால மூளை தேய்மானத்தால் வரக்கூடியதுங்க. எனி மெமரி லாஸ் வந்தோம்னா நாங்கள் 2ஆக பிரிப்போங்க. ஒன்று குணப்படுத்தக்கூடிய வியாதி இருக்கான்னு தான் பார்ப்போம். இந்த காமனஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு வைட்டமின் டெஃபிஷியன்சி, B12 டெஃபிஷியன்சியாலேயோ, இல்லை தைராய்டு ப்ராப்ளத்தினாலேயோ, இல்லை வந்து ஒரு சோடியம் கம்மியாக இருக்கனாலையோ அது வந்து கொஞ்சம் மெமரி லாஸ் மாதிரி மிமிக் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன் இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது, நம்ம ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு வீட்டில், இல்லை ஹாஸ்பிட்டலில், இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம திங்கிங் எல்லாமே அங்கே தான் இருக்கும், அதை பற்றியே நினச்சிட்டு இருப்போம். இப்போ வீட்டிலேருந்து யாராவது சொல்கிறாங்க, என்ன போய் கடையில் போய் இதை வாங்கிட்டு வாப்பா, ஒரு 4 ஐட்டம் வாங்கிட்டு வாங்கன்னா நம்ம அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். கடைக்கு போனோடனே ஞாபகம் இருக்கும், ஐயோ என்னமோ வாங்கிட்டு வர சொன்னாங்களே, 2 பொருள் தான் ஞாபகம் இருக்கும், 3வது 4வது ஞாபகம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ சூடோ டிமென்ஷியா. ஏன்னா நம்ம அட்டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம அட்டென்ஷன் வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து குணப்படுத்தக்கூடிய, கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் பேஷண்ட் வில் பிகம் நார்மல். பட் அதை தவிர இந்த அல்சைமர்ஸ்ன்னு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஆல்சோ வி செலிப்ரேட்டட் வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே. ஸோ இந்த அல்சைமர்ஸ்ன்னு பார்த்திங்கனாக்கா வயசாகிறதுனால வரக்கூடியது. அதாவது பார்த்திங்கனாக்கா இந்த வியாதி எடுத்தோடனே ஸ்லோவாக அப்படி வருங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபோன் எங்கே வைக்கிறாங்க, இல்லை வாட்ச் எங்கே வைக்கிறாங்க, காலையில் என்ன சாப்பிட்டோம், நம்ம நேற்று என்ன பண்ணோம், அந்த மாதிரி இந்த சின்னதாக அப்படி ஸ்லைட்டாக ஆரம்பிக்கும். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஞாபகம் மாதிரி அதிகமாகிடும். இது ரொம்ப டேஞ்சரஸ். மாத்திரை போட்ட உடனே திருப்பியும் மாத்திரை போடுறாங்க. மாத்திரை போட்டானே இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, வெரி வெரி காமனுங்க. அதே மாதிரி சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டப்பறம் திருப்பி கேட்பாங்க கொஞ்ச நேரத்தில், எனக்கு நீ சாப்பாடே தரலையப்பா அப்படின்வாங்க. அதே மாதிரி மெயினாக நிறைய மறக்கிறது என்னென்னா அந்த மாத்திரையில் தான் மறப்பாங்க. மாத்திரை போட்டுருவோம், கொஞ்ச நேரத்தில் நம்ம போட்டோமா இல்லையா. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அல்சைமர்ஸ்க்கு என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருப்பார், அப்பப்போ சொல்லுவார் மாத்திரை போட்டு, சுகருக்கு மாத்திரை போட்டுருவார், கொஞ்ச நேரத்தில் வந்து இன்னொரு மாத்திரையை போட்டுருவார், டப்புன்னு சுகர் குறைஞ்சி போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த பில் பாக்ஸ் வச்சுட்ருவோங்க. பில் பாக்ஸ்னால் காலையில் இன்றைக்கின்னு பார்த்தோம்னா காலையில் இத்தனை மாத்திரை, மத்தியானம் இத்தனை மாத்திரை, நைட் இத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே அவர் தெரிஞ்சுக்குவார், ஓ காலையில் மாத்திரை போட்டோம் போல, மாத்திரை இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாங்க. அது மட்டுமே இல்லாமல் அல்சைமர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வியாதிகள் லைக் ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியானா இந்த முன்பக்கம், இதுதான் ஞாபகம் ஏரியா டெம்பரல்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரான்டல். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இரெகுலராக பிஹேவ் பண்ணுவாங்க, கோவம் நிறைய வரலாம், இல்லை மாதிரி வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி வித் ஞாபகம் மறதியோடு இருக்கலாம். அதே மாதிரி மூளையோட பின்பகுதியில் வரும்போது அது மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் கார்டிகல் அட்ரோஃபின்னு சொல்லுவோம். நிறைய பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி அல்சைமர்ஸ் ஞாபகம் மறதி வரலாம். ஸோ அது பார்த்திங்கனாக்கா டிமென்ஷியா ஆஃப் லீவி பாடிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மெமரி லாஸ் இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் இப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியால் வரக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா, இப்போ ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவிட் என்ன பண்ணுவோம், நம்ம பாடி அட்டாக் பண்ண வைரஸ் அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பாடி அதுக்கு எதிர்ப்பு சக்தி க்ரியேட் பண்ணி அந்த வைரஸை அட்டாக் பண்ணுங்க. அதுக்கு பாடி எதிர்ப்பு சக்தி க்ரியேட் பண்ணுங்க. சில பேர் வயசாகும் போது நிறைய வியாதிகளில் என்ன ஆகுனாக்கா தானாகவே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வெளியே இருக்கக்கூடிய வைரஸை கில் பண்ணுறது பதில் நம்ம பாடியவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்டாக் பண்ணி நம்ம மூளையை அட்டாக் பண்ணி கொஞ்சம் டேமேஜ் பண்ணுங்க. தட் இஸ் கால்ட் அஸ் இம்யூன் மீடியேட்டட் டிமென்ஷியாஸ், மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இயர்லியாக நம்ம கண்டுபிடிச்சி இயர்லியாக ட்ரீட் பண்ணோம்னாவே போதும், நம்ம நல்லா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நிறைய டைம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது. எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே கண்ட்ரோல் பண்ணி இருக்குதுன்னு தெரியும். கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் எதாவது இருந்தாலும் எக்ஸசைஸும் அடிக்குவேட் ரெஸ்ட்டும், மெயினாக இந்த சுடோக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்க, கிராஸ்வேர்ட்ஸ், இந்த குறுக்கெழுத்து பண்ணுற மாதிரி சுடோக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரு நம்ம சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி நம்ம ஏதாவது புக்கு மாதிரி படிச்சுட்டு அந்த படித்ததை வந்து நம்ம திருப்பி ஒப்பிச்சு பார்க்குற மாதிரி சொல்லிடணுங்க. அதாவது நிறைய படிக்கலாம், ஒரு புக்கு பெரிய இது படிச்சுட்டு அதை நம்ம சுருக்கி சொல்லணும். இட் ஒர்க்ஸ் அவர் பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து புதுசாக எதாவது கற்றுக்கணும், ஒரு மியூசிக் மாதிரியோ, லாங்குவேஜ் மாதிரியோ, இல்லை ஒரு பெயிண்டிங் மாதிரியோ,
மூளைக்கு ஏதாவது ஒன்று வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தோம்னாக்கா இட்ஸ் அ டெவில்ஸ் பிளேஸ் மாதிரி இது வந்து ஒர்சன் பண்ணும். ஸோ கீப் யுவர் பிரெயின் ஆக்டிவ், லேர்ன் சம்திங் நியூ, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பண்ணோம்னாவே போதும், நம்ம வந்து எந்த மெமரி லாஸ் ஆனாலும் ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க. நியூரோ பேஷண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கார் அவங்க கூட? எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ் இப்போ பேஷண்ட் கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்க முடியும்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மைல்டாக இருக்கும்போது ஃபேமிலி சப்போர்ட்லாம் தேவையில்ல, அவங்களே அவங்க மேனேஜ். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது எவ்ரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க வந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து அவங்களுக்கு வந்து வாஷ்ரூம் போகிறது, எவ்ரி திங் சம்படி தே ரெக்வயர் சம் சப்போர்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் ஏன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பார்க்கின்சன் வந்ததுன்னு அது மாதிரி எல்லாமே ஃபேமிலி நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தே வில் பி டெடிகேட்டட் டு தம். அப்படி டெடிகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெல்த்தை அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. நான் எல்லார்ட்டையும் அதான் சொல்லுவேன், சரி நீங்கள் தான் வந்து அவருக்கு முக்கியம், உங்களை நம்பி தான் அவர் பேஷண்ட் இருக்கார். ஸோ நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கலனாக்கா 2 பேரோட இதுவும் இது ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அவருக்கு வந்து உங்களை நம்பி இருக்கிற அவரோட பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தட் இஸ் கால்ட் அஸ் எ கேர் கிவர் பர்டன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேர் கிவர் அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் எவ்ரி டைம் வரும்போது சொல்லுவேன், எவ்ரி டைம் வரும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், ஐ வில் டெல் தம் இயர்லி ஒன்ஸ் ப்ளீஸ் செக் யுவர் ஹெல்த். ஒரு ரெகுலராக ஒரு மாஸ்டல் செக்அப் பண்ணுங்கள், உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு. ஸோ அந்த கேர் கிவரோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரமே. ஸோ அவங்க ரொம்ப பார்த்துக்கணுங்க. உங்கள் டைமை எங்களுக்கு கொடுத்து ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையாக, இது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்டு, இதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.